வணக்கம். இன்னைக்கு சிவி சண்முகம் வந்து செய்தியாளர் சந்திச்சிருக்கார். 2வது வந்து கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் கௌதமி வந்து அதிமுகவிலேருந்து விலகிட்டாங்க. சனிக்கிழமை ஆச்சுனாலே ஒரே பஞ்சாயத்து தான். அதிமுகவிலேருந்து நிறைய பேர் கொத்தா அப்படியே விலகி போகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். சிவி சண்முகம் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு அது சம்மந்தமான ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹை பட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், அதையுமே அழுத்தி விடுங்க. அதை அழுத்தி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ சிவி சண்முகம் என்ன பேசினார், செய்தியாளர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆதங்கம் தான் மனுஷனுக்கு இருக்காத ஆதங்கமா. சசிகலாட்ட இருந்து கட்சியை கைப்பற்றும் போது என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, ஒரு குடும்பத்தின் பிடிக்குள்ளே வந்து கட்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து கட்சிக்குள்ளே வந்தார். கட்சிக்குள்ளே அப்படி தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணார். சசிகலா குடும்பத்தாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சசிகலானால முதலமைச்சரானார். அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொன்னது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி அதே தப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் மெயினாக வைக்கிறாரு. 2வது வந்து திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் திமுகவில் வந்து எம்ஜிஆர் வந்து துரத்தி விட்றாங்க. எம்ஜிஆர் வந்து துரோகி அப்படின்னு சொல்லி திமுக கடுமையான விமர்சனம் பண்ணுது. ஆனால் வெளியே வந்தவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் என்ன துரோகியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எதிராக யார் கேள்வி கேட்டாலும் கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு, துரோகி அப்படிங்கிற பட்டத்தை வைக்கிறாரு. அன்னைக்கு திமுக கலைஞர் என்ன செஞ்சாரோ அதை எடப்பாடி பழனிசாமி இப்போ செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் கட்சியை வந்து அவர் கைப்பற்றி வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கிறோம், பொதுச்செயலாளர் தான் அவர். ஆனால் கட்சியை வந்து சீரமைக்கிறதுக்கு கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும். தேர்தலுக்கு தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் உணரணும். ஆனால் அதை உணர மாட்டேங்கிறார். யார் மேலேயாவது அந்த தவறை வந்து தள்ளிவிட பார்க்குறாரு. அந்த கட்டமைப்பு வந்து சரியில்லை, இந்த கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு யாராவது சொன்னோம்னா யார் பேச்சையுமே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் கேட்குற மனநிலையில் அவர் இல்லை. அவர் எடுக்கிற முடிவு தான், அவர் குடும்பத்தார் எடுக்கிற முடிவுகள் மட்டும்தான் வந்து கட்சிக்காரங்க தலையில் வந்து திணிக்கிறாங்க. மற்றபடியெல்லாம் வந்து இது பெரிய விஷயமாகவே பார்க்கப்படலை. அதிமுக தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை அப்படிங்கிற பேரில் அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி இளைஞர் கையில் வந்து அரசியல் இருக்குது. ஒன்று இங்கே தாவேகால விஜயில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இளைஞர்கள் தான். அதனால் இளைஞர்கள் கையில் அரசியல் போயிடுச்சு. 2வது பார்த்திங்கன்னா திமுகன்னு எடுத்துட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அங்கே அவர் கையில் அரசியல் இருக்குது. அவரை சுற்றிலுமே இளைஞர் பட்டாளம் நிறைய இருக்குது. திமுக வந்து உதயநிதி ஸ்டாலினை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அதே போல் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, நம்மளும் இளைஞர்களை வச்சு அரசியல் பண்ணுவோம், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் மிதுன்னு, அவனை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆலோசனை கூட்டம். தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆலோசனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் வந்து மிதுனை அரசியலுக்குள்ளே கொண்டு வர விஷயத்தை தான் அவர் பண்ணுறாரு. இதை தான் சிவி சண்முகம் கடுமையாக இருக்கிறார். சிவி சண்முகம் என்ன சொன்னார், உன் பையன் அரசியலுக்கு வரணுமா, ஆசைப்படுறியா, வரட்டும், நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, கடுமையாக உழைக்கட்டும். இது வரைக்கும் 50 வருஷம் 60 வருஷம் கடுமையாக உழைச்சவனை எல்லாம் கட்சியை விட்டு துரத்தி விட்டுட்டு அவனுங்க எதுவுமே பண்ணாத மாதிரி, அவனுங்க ஒன்றுமே செய்யாத மாதிரி எல்லாத்தையுமே கட்சியை விட்டு துரோகி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்து விரட்டி விட்டு இப்போ எல்லாம் வெளியே போகிறவங்கள இப்போ என்ன செய்ய முடியும், அந்த வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரா? ஒவ்வொரு தேர்தல்லையுமே அதிமுக வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்காரா? ஆனால் குறைஞ்சிட்டு வரதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, யார் மேலேயாவது ஒரு பட்டத்தை கட்டி ஒரு திமுகவோட தொடர்பில் இருந்தாங்க, இங்கே நடக்கிற விஷயங்களை திமுகவுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திமுகவும் ஆட்சிக்கு வரல, தாவேகா தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ தாவேகாட்ட யார் போய் சொன்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு 5 வருஷம் தேர்தல் முடிஞ்சுன்னா அதிமுக தோல்வி அடைஞ்சாங்கன்னா அடுத்த 5வது வருஷத்தில் வந்து திரும்பவும் ஆட்சியில் உட்காருவாங்க. அதுதான் இதோட சரித்திரமே. அதிமுகவோட சரித்திரமே அப்படி தான் இருந்தது. ஒரு தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவாங்க, ஆட்சியில் உட்காருவாங்க. ஆனால் இப்போ நடக்குமா? வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணரணும். ஆனால் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் அதை கேட்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர். அது வந்து எதுவுமே மாற்ற முடியாது, மாற்றிக்கலாம். பொதுக்குழு கூட்டிட்டோம், பொதுக்குழுவில் வந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையான அதிமுக தொண்டர்களை எல்லாம் நினைக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஏன் மறைக்கிறாரு? இப்போ ஆலோசனை கூட்டம் நடத்துகிறேங்கிறாரு. ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க? தோல்விக்கான காரணத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துருக்கிறாரா? இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து என்ன செய்கிறாரு? தோல்விக்கு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. காரணம் நான் தான், ஏன் தோற்றோம், எதுக்கு தோற்றோன்னு நான் வந்து சரியாக எல்லாமே சர்வே பண்ணலை, அனலைஸ் பண்ணலை, ஆலோசனை பண்ணலை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. எப்படி ஒரு வெற்றிக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறாங்களோ, ஒரு தலைமை ஒத்துக்குதோ, அதே போல் ஒரு தலைமை தோல்விக்கான காரணத்தையும் ஒத்துக்கணும். அதை எடப்பாடி பழனிசாமி இது வரைக்குமே செய்யவும் மாட்டேங்கிறாரு. ஆனால் தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மாற்றி விடுவார். எங்கிட்டாவது ஒரு மாற்றி விடுவார், யார் மேலேயாவது திணிச்சு விடுவார், இவங்கனால தான் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி சிவி சண்முகம் அதான் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், கட்சியை வழி நடத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கணும். இன்றைக்கி கொத்தா எல்லாம் தாவேகால போய் சேர்றாங்க அப்படிங்கும்போது மனசு சங்கடமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாருன்னா, உண்மையான அதிமுக தொண்டன்
அப்படி தான் நினைப்பான், அப்படி தான் பேசுவான், அப்படி தான் இருப்பான். அவனுக்கான ஒரு மனநிலை அப்படி தான் இருக்கும். எம்ஜிஆர் காலத்தில் வந்து துரோகின்னு சொல்லி எம்ஜிஆரை தூக்கி விட்டெறிஞ்ச போது எம்ஜிஆர் என்ன விதமான ஒரு மனநிலையில் ஆதங்கத்தில் இருந்தாரோ அதே போல தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கருணாநிதி போல் கட்சிக்குள்ளே இருக்கவங்களெல்லாம் துரோகின்னு சொல்லி தூக்கி விரிஞ்சிட்டு இருக்காரு, அதிமுகவை அழிச்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்ன காரணத்துக்காக அதிமுக உருவாக்குனாரோ, திமுக தீய சக்தின்னு சொன்னாரோ, அந்த தீய சக்தியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்கல்ல, அப்போவே அதிமுகவோட அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் பேசுகிறார். அதோட ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயந்தான். பாமகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட 47 தொகுதி 167 தொகுதியில் வந்து அதிமுக போட்டி போட்டுச்சு. இரட்டை இலை சின்னத்தில் 47 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அதில் வட மாவட்டங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 31 தொகுதிகளில் பாமகவோட கூட்டணி இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டார். பிச்சைங்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகப்படியான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னாலும், ஆனால் இதை விட அதிகமாக யாருமே விமர்சனம் பண்ணவே முடியாது. ஏன்னா பாமக கூட்டணிக்குள்ளே இல்லை அப்படின்னா வட மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக கொங்கு பெல்ட்லேயும் சரி, எடப்பாடி பழனிசாமி வெற்றி கூட கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அங்கே தாவேகா நிர்வாகியை வந்து தூக்கிட்டு அவரை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. அதனால வந்து தாவேகா தொண்டர்கள் வெறுப்பானாங்க. கடைசி நேரத்தில் வந்து அந்த சைடு திமுகவுக்கு தாவேகா வேட்பாளர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு தோற்றுருப்பார். அதே போல் பாமகவோட கூட்டணி இல்லைனாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. 31 தொகுதிகள் பாமக போட்ட ஓட்டு, வன்னியர்கள் போட்ட ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது பாமகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தெரியும். ஆனால் உண்மை நிலவரம் அதுதான், கலையதார்த்தம் அதுதான். வன்னியர்கள் ஓட்டு இல்லாமல் வட மாவட்டங்களில் அதிமுக 31 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிறது சிவி சண்முகத்தோட ஆணித்தரமான ஒரு கருத்து. இந்த கருத்து உண்மைதான். இதை எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். நாங்கள் இப்போ பாமக ஜெயிச்சிருக்க 5 தொகுதிக்கு அதிமுக கொடுத்த எங்களுடைய சப்போர்ட்னால தான் பாமக 5 தொகுதி ஜெயிச்சுது, இல்லைன்னா அவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது, அன்புமணி ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் பேசியிருப்பார். ஆனால் கொங்கு பெல்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு பாமகவோட ஓட்டு தான் அவர் வெற்றிக்கே, அதுதான் காரணம், இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சிவி சண்முகம் பேசியிருக்கிறார். அது இல்லாமல் பிச்சை அப்படின்னு போட்டிருக்காரு. பாமக போட்ட பிச்சைனால தான் எடப்பாடி பழனிசாமி இந்த 47 தொகுதிகளையும் வெற்றி பெற முடிஞ்சது. கிட்டத்தட்ட 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை அப்படின்ட்டுருக்காரு. இந்த பிச்சை அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுத்தலாக இருக்கும். எங்கே சிவி சண்முகத்தை கட்சியை விட்டு நிப்பாட்டினாலே நிப்பாட்டுவார். அவர் நிப்பாட்டட்டுங்கிறதுக்காக தான் அவர் பேசுகிறாரு. ஏன்னா இவ்வளோ பேர் கட்சியிலேருந்து போகிறாங்க, வெளியேறாங்க, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தோல்வியான காரணம் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் பையன் மிதுனுக்கான அரசியலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, அதிமுகவில் முக்கியமான பதவிக்கு கொண்டு வரதுக்கு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் அவர் கோபமடைய வச்சிருக்கு. எதுக்காக மிதுனை கொண்டு வரீங்களா, கொண்டு வாங்க, நேரடியாக கொண்டு வாங்க, அரசியலுக்குள்ளே கொண்டு வாங்க. சாதாரண ஒரு தொண்டன் எப்படி செயல்படுறான்னா செயல்பட விடுங்க, கட்சிக்காக உழைக்க சொல்லுங்கள், உழைச்ச பிறகு அவனுக்கு பொறுப்பை கொடுங்க. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரோ அதே போல் ஒரு பையனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. திமுக தீய சக்தின்னு சொன்னதும் வாரிசு அரசியலை பற்றி நம்ம பேசுகிறதும் இதில் வந்து அடிபட்டு போயிடும். இவர் வந்து மிதுனை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தால் அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் சிவி சண்முகம் பேசுகிறாரு. சிவி சண்முகம் சொல்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம், அதிமுகவோட வாக்கு சதவீதம் குறையுது அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மையான காரணம் தான், குறையுது தான். இந்த குறையிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அலசி ஆராயணும். பொதுக்குழு கூட்டினா பயம், பொதுக்குழுவில் எங்கே நம்மளை தூக்கி விட்ருவாங்களோங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. இல்லை பொதுக்குழுவை நாங்கள் எப்படி கூட்டணுமோ நாங்கள் அப்படி கூட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் கொஞ்சம் திமிரா தான் பேசினார். பேசி தான் ஆகணும், திமிரா தான் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட திமிரா தான் பேசி ஆகணும். சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ உங்கள் கூட நின்றது யார்? சிவி சண்முகம்லாம் நின்றார்ல, ஜெயக்குமார்லாம் நின்றார்ல. அன்றைக்கி உங்கள் கூட நின்றவங்க யாராவது இன்றைக்கி உங்கள் கூட இருக்காங்களா? கேபி முனுசாமி போன்ற நபர்கள் அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக? சுயநலத்துக்காக இருக்கிறாங்க. கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை, சுயநலம் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உணரணும், எடப்பாடி பழனிசாமி உணரணும். பாமக போட்ட பிச்சையில் 47 தொகுதி வாங்கியிருக்கிறீங்க, அது 3வது இடத்துக்கு போயிருக்கீங்க, ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நாளைக்கு நம்ம விருப்பமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அதிமுகங்கிற ஒரு கட்சி வரலாறுல அடையாளம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் சிவி சண்முகம் பேச்சில் தெரியுது. அதே மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கௌதமியும் வந்து அவங்களுடைய கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலகிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக மெயில் அனுப்பிச்சிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. தாவேகாவில் சேர்ந்துருவாங்க. அவங்களும் தாவேகாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ சிவி சண்முகம் வந்து தாவேகா சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் போகலை.
ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக இருக்கணும், அதிமுக வந்து ஒழுங்குபடுத்தணும், சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. என்றைக்கோ ஒரு காலம் இந்த சூழ்நிலை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாச்சு, இல்லை அதிமுக வலுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் அதிமுக ஒரு வலுவான நல்ல ஒரு வலுவான கட்சியாக மாறி ஒன்று எதிர்க்கட்சியாகவும் இல்லைன்னா ஆளும் தரப்பாகும். அந்த அளவுக்கு சூழ்நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு அதிமுகவுக்கு பவர் இருக்குது. அதிமுகங்கிற பேருக்கு பவர் இருக்குது, அந்த சின்னத்துக்கு பவர் இருக்குது, ரெட்டைலை சின்னத்துக்கு. இதை சரிப்படுத்தினா சரியாயிடும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை சரிப்படுத்த மாட்டேங்கிறாரு. இதுதான் வந்து சிவி சண்முகத்தோட ஆதங்கமாக இருக்குது. உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய கொள்கை என்னவாக இருக்குது, இதை பற்றி கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.